இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம தெலுங்குல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய ராட்சசா அப்படின்ற ஒரு சூப்பரான ஃபேண்டசி த்ரில்லர் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஒன்லைன் சொல்லுவோம் இல்லையா, படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இதோட ஒன்லைன் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதனால ஸ்ட்ரைட்டா நம்ம வீடியோக்குள்ள போயிடலாமா? ரைட். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு வாய்ஸ் ஓவர்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. பல நூற்றாண்டுக்கு முன்னாடி இந்த மன்னர் காலம்லாம் இருக்குல்ல, அந்த காலத்துல வானத்துல இருந்து ஒரு விண்கல் பூமி மீது விழ ஆரம்பிக்குது. அதுவும் குறிப்பிட்ட ஒரு கிராமத்துல வந்து விழ ஆரம்பிக்குது அப்படின்னு மாதிரி இருக்கும். அது அந்த கிராமத்துக்கான முதல் வார்னிங். அடுத்ததா ஒரு 2 வார்னிங் அந்த ஊருக்குள்ள வர ஆரம்பிக்கும். அப்படி மட்டும் வந்தது அப்படின்னா ஒரு பெரிய பெரிய ராட்சசன் அந்த ஊர்ல இருக்க ஒரு கோட்டையில வசிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கும். அவனுக்கு இவங்க பலி கொடுக்கணும் அப்படின்றது எழுதப்பட்ட ஒரு விஷயம். அப்படி பலி கொடுக்கல அப்படின்னா அவன் இந்த ஊரை மொத்தத்தையும் அழிச்சிருவா அப்படின்ற மாதிரி இவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. இதனால அந்த 3வது வார்னிங் வந்ததோ இவங்க ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதாவது எல்லாரோட வீட்டுல இருந்து ஒவ்வொரு பலி, ஒரு வீட்டுல இருந்து மனிதனோட உயிரை கொடுக்கணும், அதாவது நரபலி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு இது ராஜா காலத்துல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. முதல்ல ஒரு நபர் அனுப்பி வைக்கிறாங்க. அடுத்த ஒரு 500 வருஷம் கழிச்சு இன்னொரு நபர் போகும்போது அடுத்ததா இவங்க தேர்ந்தெடுக்கிறது ஒரு பச்சிலம் குழந்தை அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த அரக்கனுக்கு குழந்தை பெரியவங்க அப்படின்றதுலாம் கிடையாது. அவன் யாரா இருந்தாலும் பலி எடுத்துப்பான் அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் பயந்து நடுங்கிட்டு அந்த பலியை கொண்டு போய் கோட்டைக்குள்ள வச்சுட்டு வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். உள்ள கேட்கிற அலறல் சத்தத்தால மக்கள் எல்லாரும் இன்னமும் பயந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இது அப்பதைக்கு ஆண்டுகிட்டு இருந்த அந்த ராஜாவை ரொம்ப மனமுடிய செய்யுது. ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் அவரோட சிப்பாய் ஒருத்தர் ஓடி வந்து அந்த கோட்டைக்கு இன்னொரு வழி இருக்கு, அந்த வழியா நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் மொத்த படை எடுத்துக்கிட்டு அங்க போக ஆரம்பிக்கிறாரு. அந்த அரக்கனோட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது அதுல எல்லாருமே இறந்து போறாங்க அப்படின்ற மாதிரியோ இவங்க போனது ஒரு நார்மல் மனுஷன் அழிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க. ஆனா உள்ள இருக்கிறது ஒரு பெரிய பெரிய அரக்கன் அப்படின்ற மாதிரி வாய்ஸ் ஓவர் இங்க போய்கிட்டே இருக்கு. அது கூடவே இந்த அரசரோட பையன் இருக்கா இல்லையா, அவங்கிட்ட கூட இருக்கவங்க உன்னோட அப்பா எடுத்த முடிவை என்னைக்குமே நீ எடுக்காத, அடுத்த பலி என்ன அப்படின்றது அந்த அரக்கனை தேர்ந்தெடுப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு சாவியை கொடுத்துட்டு அங்க இருந்து போக ஆரம்பிக்க தலைமுறை தலைமுறையா இது கடந்து வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி மொத்த வாய்ஸ் ஓவர் இங்க முடிஞ்சு 2026 ஒரு பஸ்ல காமிக்கிறாங்க. சாரி அப்படின்ட்டு பூசாரி ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்காரு போல. அங்க இருக்க எல்லார்கிட்டயும் அந்த கோட்டை பக்கத்துல மட்டும் யாரும் போக கூடாதியா, அதாவது ஊருக்கு ஒருத்தர் புதுசா இருக்காரு போல, அந்த கோட்டையை பார்த்துக்கிட்டே இருக்கிறதால அங்க மட்டும் நீ போனன்னு வையா உன்னால திரும்பியே வர முடியாது, இது நீ தடுக்கணும் அப்படின்னா என்கிட்ட 250 ரூபா மதிப்புள்ள ஒரு தாயத்து இருக்கு, அதை நீ கட்டிக்கோயா அப்படின்ற மாதிரி அங்க இருக்க ஒவ்வொருத்தரும் பயந்துகிட்டே இருக்காங்க இல்லையா. அவங்க எல்லாத்துக்கிட்டையும் போய் இதை வித்துக்கிட்டே இருக்க வண்டியை நிறுத்தி ஒரு நபர் உள்ளே ஏறாரு. அவர் தான் படத்தோட நாயகன். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாரின் போன இந்த மனுஷன் தன்னோட சொந்த ஊருக்கு வந்துகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி போற வழியில இந்த பஸ்ஸை பாக்குறாரு. அதனாலதான் நான் இங்க பயணப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லாருக்கிட்டையும் ஜாலியா பேசிக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துல தான் இவங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்காங்க இல்லையா, அது இந்த மனுஷனுக்கு தெரியும். ஆனா யார் கல்யாணம் அப்படின்றது தெரியாது. ஏன்னா அது தெலுங்குல எழுதப்பட்டிருக்கு. தெலுங்கு இவருக்கு அரைக்குறை தான். இதனால ஜாலியா அவர் பேசிக்கிட்டு என்னோட காதலி சுகுணாவை பார்க்கணும்னு இருக்க ஆசையா இருக்கு, அவளை நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன் அப்படின்ற மாதிரி கனவுகளோட அங்க இருக்க எல்லார்கிட்டையும் காதலிச்ச விஷயங்கள் அண்ட் எவ்வளவு ரொமான்டிக்கா அவங்க காதலிக்கிற டைம்ல பேசியிருப்பாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்பதான் இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது இவங்க போறதே அந்த சுகன்யாவோட கல்யாணத்துக்கு தான். இது தெரியாத இந்த பையனை இப்படி பேசிக்கிட்டு இருக்கான். சரி, அது எப்படியோ ரொம்ப நேரம் பேச போறது கிடையாது, பேசியப்பா அப்படின்ற மாதிரி அவர் பேசுற விஷயங்கள் எல்லாத்தையும் ஜாலியா இவங்க கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது போக போக தான் இவருக்கு தன்னோட காதலியோட கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. பயங்கரமான ஷாக்கு. அவங்கள நேருக்கு நேர் சந்திச்சு என்ன காரியம் நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு மாதிரி கேட்க முதல்ல பாட்டியை காமிக்கிறாங்க. உடம்புக்கு முடியாத பாட்டிடா, சாகிறதுக்கு முன்னாடி என் கல்யாணத்தை பார்க்கணும்னாங்க, அதனால தான்டா இந்த முடிவு, என்ன மன்னிச்சட்ரா அப்படின்ற மாதிரி சோகமா சொல்லிக்கிட்டே இருக்க இவரு என்னடா பண்றதுன்னு திரும்ப பாட்டி இருக்காங்க இல்லையா, ஒரு குத்துப்பாட்டை போட்டு பயங்கரமான டான்ஸ். ஓ, இவங்க தான் சாக போற பாட்டியா, நீ என்னால ஏமாத்திட்டல அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் காதலிக்கும் போது பேசிட்டு இருப்பாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் சொல்லி சொல்லி அவங்கள திட்டிக்கிட்டே இருக்க எதிரில் கல்யாணம் பண்ணிக்க போறவன் வர ஆரம்பிக்கிறான். அவன் என்ன காதலிக்கும் போது எவ்வளவு அழகான வார்த்தைகளை சொன்னா தெரியுமா, அவன் என்ன செல்லோன்னு சொல்லியிருக்கா, பட்டுன்னு சொல்லியிருக்கா அப்படின்ற மாதிரி நாயகனுக்கு போட்ட பீட்டி எல்லாமே அவருக்கு விழுந்திருக்கு அப்படின்றது நாயகனுக்கு தெரிய ஆரம்பிக்குது. நீ டைலாக கூட மாத்த மாட்டியாடி, நான் என்ன பண்ண பாருடி அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டு பேசலான்னு போக சுத்தி இருக்கிறவங்களா கவனிக்கிறாங்க. என்னமா ஃபாரின்ல இருந்து உன்னோட அண்ணா வந்துட்டானா, உன் அண்ணா எனக்கு அது பண்ணா இது பண்ணா, அந்த அண்ணா வந்தாதான் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எவ்வளவு பேசிக்கிட்டு இருந்த கடைசியில இப்பதாம உன் முகத்துல சந்தோஷமே தெரியுதுன்னு சொல்ல ஸ்கிரிப்ட் இந்த லெவல்ல ஒர்க் பண்ணிருக்கியோ, இதுக்கு மேல நான் இங்க இருக்க ரூம்ல நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண. நீ கிளம்புறதுக்கு முன்னாடி உனக்கு பிடிச்ச கறி குழம்பு இங்க வச்சிருக்காங்க, அதை நீ சாப்பிட்டு போக முடியுமாடான்னு சொல்ல இவருக்கு ஒரு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்க நண்பர்கிட்ட போய் சொல்லி இதை புலம்பிக்கிட்டே இருக்கும்போது அவ இவ்வளோ வேலைகளை பார்த்தாலும் எனக்கு என்ன குழம்பு பிடிக்கும் அதை சாப்பிட்டு போ அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்கா. அவளோட மனசுல நான் இல்லாமையா இருப்பேன், இதுக்காகவாச்சு இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தி ஆகணும், அவளோட நான் சேர்ந்து ஆகணும்டா அப்படின்ற மாதிரி நண்பர்கிட்ட ஐடியாவை கேட்க அந்த மனுஷன் யோசிக்கிறாரு. சரி, வசியம் பண்ண ஓகேவா
வாடா அப்படின்ற மாதிரி ஐயர் இருக்கா இல்லையா, அவரோட வீட்டுக்கு கூட்டு போக ஐயர் கதவை சாத்திக்கிட்டு ஊர் தலைவர்கிட்டயும் அண்ட் ஊர் பெரிய மனுஷங்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த பேசிக்கிட்டு இருக்காரு. நான் இந்த மாதிரி கணக்கெடுத்து பார்த்தேன், கால நேரங்கள் எல்லாமே நம்ம ஊருக்கு கெடுதல் வரப்போகுது அப்படின்ற மாதிரி குறிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த 500 வருஷத்துக்கு ஒரு முறை வர விண்கல் நம்ம ஏரியால அதாவது பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அது முதல் வார்னிங்கா எடுத்துக்கலாம். என்ன பண்ண போறோன்னே தெரியல, இது நமக்குள்ளே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே கற்பனை ஐயரோட பொண்ணான சுப்புலட்சுமி அப்படின்றவங்கள காமிக்கிறாங்க. நாயகனை பார்த்ததும் ஊர்ல இருந்து வந்துட்டியா, ஆமா என்ன இந்த பக்கம் அப்படின்ற மாதிரி கேட்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க. கல்யாண பொண்ணை நாங்க வசியம் பண்ணி ஆகணும், இதுக்கு உனக்கு ஏதாவது ஐடியா இருந்தா மட்டும் சொல்லு, தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காதுன்னு சொல்ல ஒரு மைய கொடுக்கறாங்க. அந்த மைய அவங்களோட இடுப்புல தடவுனாங்க அப்படின்னா நீ சொல்ற பேச்செல்லாம் அவங்க கேட்பாங்க, இந்த கல்யாணத்தை ஈஸியா நிறுத்திடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த மனுஷனுக்கு பெரிய பெரிய டாஸ்க் அவங்களோட இடுப்புல எப்படி போய் இந்த மைய வைக்கிறது அப்படின்றது. இதனால கல்யாண வீட்டுல சந்தோஷமா இருக்க மாதிரி டான்ஸ் எல்லாத்தையும் ஆடிக்கிட்டு அந்த மைய நான் வச்சுட்டா ரெட் கலர் சாரியில செம்ம அழகா இருந்தா தெரியுமா அப்படின்ற மாதிரி நண்பரோட பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் மணப்பெண் கிரீன் கலர் சாரியோட வராங்க. இவங்களுக்கு கன்ஃபியூஷன், அப்ப யாருக்கு மைய வச்சேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்க்க பொண்ணோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களோட இடுப்புல மைய வச்சுட்டாருன்னு இருக்கு. இதனால எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இவர் கண்ணு முன்னாடி இவரோட காதலிக்கு கல்யாணம் நடந்து முடியுது அப்படின்ற மாதிரியோ இதனால பயங்கர சரக்கோடு நம்மளோட வாழ்க்கையே போயிடுச்சு, நான் இப்ப அந்த பிரேக்கப் ஜோன்ல இருக்கேன்டா அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டு குடிச்சுக்கிட்டு தெருவுல நடந்து போய்கிட்டே இருக்கும்போது சுப்புலட்சுமி இருக்காங்க இல்லையா, இவர்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி ஓடி வராங்க. ஒரு சில வார்த்தைகள் பேசிக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட அப்பா இவங்களோட தம்பி பைக்ல வராங்க. இந்த நேரத்துல என்னமா அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்க, நீ வந்து வண்டியில ஏறுமா அப்படின்ற மாதிரி அப்பா அவங்கள கூட்டு போக ஹீரோ மட்டும் தனியா நடந்து போறாரு. போறதுக்கு முன்னாடி ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவர்கிட்ட நீ நல்ல போதையில இருக்க, உன்னோட வீட்டுக்கு வழியை மாத்தி போயிடாத, உன்னோட வீடு ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கு, எக்காரணத்தை கொண்டு நீ லெப்ட் ஹேண்ட் சைடு போயிடாத அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த மனுஷன் எனக்கு அதெல்லாம் தெரியும், நீ கிளம்புமா அப்படின்ற மாதிரி சொல்லி போதையில நடந்து போய்கிட்டே இருக்கும்போது லெப்டா ரைட்டா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன். ரொம்ப யோசிக்கிறாரு, சரி லெப்டா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அதுல பயணம் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கும்போது அந்த கோட்டையோட நுழைவாயில் இருக்கு இல்லையா, அங்க போய் நிக்கிறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். என்னடா இது எங்கேயோ போனா இங்க வந்து நிக்கிறோம், ஆமா என்ன இடம்டா இது அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு மாதிரியான அந்த ஹாரர் ஜோன் இருக்கு இல்லையா, அது இவருக்கு அப்படியே ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. எதிரில் ஒரு பெரிய கல் இருக்கு, அதை பார்த்து பயந்து போய் என்னடா இது எவன்டாங்க நின்னுகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி போதையில உளறிக்கிட்டே இருக்கும்போது வானத்துல இருந்து ஒரு விண்கல் பூமியை நோக்கி வர ஆரம்பிக்குது. இதை இவர் பெருசா எடுத்துக்கல. அதே சமயத்துல ஒரு பெரிய மனுஷன் இருக்கா இல்லையா, அவர் இதை கவனிக்கிறார் அப்படின்ற மாதிரியும் வேக வேகமா தன்னோட பூட்டப்பட்ட பீரோல இருந்து இவங்களோட சந்தாதியினர்கள் கொடுத்துட்டு போன அந்த ராஜா காலத்துல கொடுத்துட்டு போன சாவி இருக்கு இல்லையா, அதை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு கட் பண்ணி நாயகன் அங்க இருக்க ஒவ்வொரு விஷயங்களையா பார்த்து பயந்தும் அப்படி இப்படி மேனேஜ் பண்ணிட்டு இருந்தா இல்லையா, பொத்துன்னு விழுந்து போக இதுக்கு அடுத்த நாள் காலையில ஊர் மக்கள் எல்லாருமே அந்த கோட்டை பக்கத்துல ஒரு பிணம் இருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் கிடைச்சு வேக வேகமா ஓடி போய் போலீஸ்காரங்களோட பார்க்கும்போது அங்க இருக்கிறது நம்ம ஹீரோ. அவரை சுத்தி எல்லாருமே நின்னுக்கிறாங்க. என்னையா செத்து போயிட்டானா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தூக்கத்துல இருந்து கண்ணை முழிக்கிறாரு. ஒரு பெரிய பெரிய கொட்டாயை விட்டுட்டு என்ன வேலை அடிக்குதான்னு சுத்தி முத்தி பார்க்க, யோ என்ன சுத்தி என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது போலீஸ்காரங்க இங்க எதுக்காகடா வந்த, அம்மா சோமுவோட சட்டை துணி உன்னோட சட்டை மேல எப்படிடா வந்தது, நீ அந்த சோமு என்னடா பண்ண அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகளை அடுக்கடுக்கா கேட்டுக்கிட்டே இருக்க. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. யோ யார் அந்த சோமு, நான் என்னையா பண்ணணும்ன்ற மாதிரி போலீஸ்காரங்க கிட்ட இவர் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு நண்பர் இருக்காரியா, நல்ல வேலை பண்ணடா, அந்த சோமு திருட்டு பையதா, அந்த திருட்டு பையனை நீ கொலை பண்ணிட்ட தானே, எனக்கு நீ என் நண்பன் சொல்லிக்கிறது பெருமையா இருக்குடா அப்படின்ற மாதிரி இவர் உணர்ச்சி பொங்க பேசிக்கிட்டே இருக்கு. ஊர் தலைவர் கிட்ட இருந்து அழைப்பு வர ஆரம்பிக்குது. பஞ்சாயத்தை கூட்டிட்டுறாங்க. ஏன்னா ஊர் தலைவர் இந்த கோட்டை பக்கத்துக்கு போக கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாப்ல. அதை தாண்டி இங்க இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்தது இல்லையா, எப்படிலாம் நீ போகலாம் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லா மக்களும் இவர் கொண்டு போய் நிறுத்தும் போது காணாம போன சோமுவோட மனைவி இருக்காங்களே, அவ்வளவுதான் அந்த கோட்டைக்குள்ள என் புருஷனை தள்ளி கொண்டுட்டான், இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் கத்திக்கிட்டே இருக்கு. நாயகன் யூகேல இருந்து வந்த மனுஷன் அவர் ஒரு பக்கம் நான் எதுவுமே பண்ணல போதையில அங்க படுத்த அப்படின்ற மாதிரி அவரோட ஸ்லாங்ல பேசிக்கிட்டே இருக்கும்போது இங்கே இது வேற விதமா கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்குது. இந்த ஊர் தலைவரும் செம்ம கடுப்பாயிட்டான். அவனுக்கு 100 சவுக்கடி 200 சவுக்கடி 300 சவுக்கடின்னு ஏத்திட்டு போக்கிட்டே இருக்கும்போது ஊர் பெரிய மனுஷன் இருக்கா இல்லையா, அவர் அந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறாரு. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேள்விப்பட்டு ஊருக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு, அந்த கட்டுப்பாடை நீ ஃபாலோ பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஊர் தலைவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. அது என்ன அப்படின்னா ஒரு 30 சவுக்கடி நீ வாங்கிக்கோ, அந்த சோமுக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தெரியற வரைக்கும் நீ இந்த ஊரை விட்டு போக கூடாது, உன்னோட பாஸ்போர்ட் எங்க கிட்ட தான்
இருக்கணும். சோமுவோட மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு நாளைக்கு நீ 250 ரூபா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும், அண்ட் உன்னையும் உன்னோட ஃபேமிலியும் ஊரை விட்டு தள்ளி வைக்கிற அப்படின்ற மாதிரியும் தீர்ப்பு கொடுத்துட்டு போக, இவரோட ஃபேமிலியில இருக்கிறது இவரோட பாட்டி மட்டும் தான். உன்னால தாண்டா எனக்கு இந்த நிலைமை, வீட்டுல இருக்க எல்லா வேலைகளையும் நீ தாண்டா பார்க்கணும் அப்படின்ற மாதிரி, துவைக்கிறதுல இருந்து கோலம் போடுற வரைக்கும் எல்லா வேலைகளையும் ஹீரோ வாங்கிட்டே இருக்க. வெளியில காய்கறி வாங்கலான்னு போனா ஒருத்தன் கூட காய கொடுக்கல. நீ சோமு கொலை பண்ண வந்தானே, உனக்கு ஒன்னும் கிடையாதுரா அப்படின்ற மாதிரி துரத்தி அனுப்ப. அதையும் தாண்டி சோமுவோட மனைவி இருக்காங்களே, இவருக்கு ராப்பகல்னு கூட பார்க்காம மிட் நைட் எல்லாம் வந்து கதவு தட்டி, எனக்கு கொடுக்க வேண்டிய 250 ரூபாய்டா, முதல்ல அதை எடுடா அப்படின்ற மாதிரி ஃபுல்லா அதை வாங்கி சரக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும். இதுக்கு நடுவுல தான் ஹீரோக்கு சின்னதா ஒரு காதல் வர ஆரம்பிக்குது அப்படின்றதையும் காமிக்கிறாங்க. அந்த காதல் யாரோட அப்படின்னா சுப்புலட்சுமி இருக்காங்க இல்லையா, அவங்களோட தான். ஸோ சின்ன வயசுல 9வது வரைக்கும் இவங்க கூட ஒரு ஒன்னாதான் படிச்சாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். 9வதுல இவங்க ஃபெயில் ஆனதுக்கு அப்புறமா தான் அந்த சுகன்யா இவங்களோட பிளேஸ்ல வந்து உட்காடுறாங்க. அது மூலமா தான் இவருக்கு காதல் ஏற்பட ஆரம்பிச்சிச்சு. ஆனா இங்க தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா, சுப்புலட்சுமி இவரை ஏற்கனவே காதலிச்சிருக்காங்க அப்படின்றது. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இவங்க அப்படி இப்படின்னு வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும்போது நாயகனுக்கு இது சுத்தமா புரியல. அவங்க நம்ம கூட விளையாடிட்டு இருக்காங்க போல, நமக்கு தேவையான உதவிகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க கூட டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்க. இதுக்கு நடுவுல ஊருக்கு 2வது வார்னிங் வர ஆரம்பிக்குது. ஊர்ல இருக்க மாடு ஆடு எல்லாமே பாத்தீங்கன்னா இறந்து போய் எலும்பு கூடுகளா ஆத்தோரமா கிடக்குது அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் எல்லாருமே இதை கண்டு பயந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு நமக்கு காமிச்சிட்டு எங்க நாயகன் கிட்ட போக ஆரம்பிக்குது. இவரோட நண்பர் இருக்கா இல்லையா, இவரை கூப்பிட்டு, டேய் சுப்பு கொஞ்ச நாளாவே ஒரு மாதிரியா இருக்கா, அது உனக்கு தெரியுதா இல்லையாடான்னு கேட்க, இவரும் ஆமாடா ரொம்ப நெக்கலா பண்ணிட்டு இருக்கால, நானும் ஒரு மாதிரி நோட் பண்ணிட்டு தாண்டா இருக்கேன்னு சொல்ல இவருக்கு காண்டாயிடுது. டே நீ யூகே போயிட்டு வந்தாலும் இன்னும் தத்தியாவே இருக்கியாடா, அவ உனக்கு காதலிக்கிறாடா, உனக்கு அவளை பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, டே நான் இப்போ பிரேக்கப்ல இருந்து இப்பதான் மீண்டு வந்திருக்கேன், அடுத்ததா ஒரு காதல் வந்து அது கரெக்டா இருக்குமான்னு கேட்க, டே அதெல்லாம் விடு, உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுடான்னு சொல்ல இவர் வெக்கப்பட்டுக்கிட்டே போக, இது மூலமா இவருக்கும் அவங்கள பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரியும். இதுக்கு அடுத்த நாள் காலையில எனக்கு தண்டனை கொடுத்தாங்க இல்லையா, அது முடியுது. சுப்புவோட நான் சந்தோஷமா வாழ போறேன் அப்படின்ற மாதிரி கனவுகளோட இவர் படுத்து தூங்க ஆரம்பிக்க, ஊருக்குள்ள அந்த 3வது வார்னிங் வருது அப்படின்றத காமிக்கிறாங்க. இதை பார்த்ததும் மக்கள் எல்லாருமே ஒண்ணு கூட ஆரம்பிக்கிறாங்க. ஊர் பெரிய மனுஷன் இருக்கா இல்லையா, அவர் ஓலைச்சுவடிகள்ல இங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும், அதாவது பழங்காலத்துல நடந்தது அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஊருக்குள்ள ஒரு பெரிய சக்தி எல்லாரையுமே துன்புறுத்திக்கிட்டு இருந்தது அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சமயத்துலதான் ராஜா என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பெரிய அரக்கன் கிட்ட உதவி கேட்டு போக ஆரம்பிக்கிறாரு. அந்த அரக்கனும் இவங்களுக்கு உதவுற அப்படின்ற மாதிரியும், ஆனா அதுக்கு ஒரு நிபந்தனை வைக்கிறாரு. அந்த நிபந்தனை என்ன அப்படின்னா, ஊர்ல இருக்க எல்லாரோட வீட்டுல இருந்து ஒரு பலி கொடுக்கணும். ஆனா அது எந்த விதமான பலியாகவும் இருக்கலாம், ஆனா ஒரே ஒரு வீட்டுல இருக்கவங்க மட்டும் நரபலி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த விஷயத்த ராஜா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்க, அதுக்கப்புறம் தான் அந்த ஊருக்கு அமைதி நிலவுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால பல வருஷங்களா இது தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியோ, பலி கொடுக்கல அப்படின்னா அந்த அரக்கனால ஊரே அழிஞ்சு போகும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ அந்த நிலைமைக்கு நாம வந்துட்டோம். நம்மள இருந்து ஒருத்தர் பலியா போயாகணும், அது எந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களாவனா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஊர் மக்கள் எல்லாரும் இதை பார்த்து பயப்படுறாங்க. பலி கொடுக்கணுமா, என்னையா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பதட்டத்தோட அங்க இருந்து ரோடு முழுக்க இதை பத்தி பேசிட்டு போய்கிட்டே இருக்கு. இதனால நாயகனோட தூக்கம் கலையுது அப்படின்ற மாதிரியோ, யோ உங்களுக்கு என்ன பிரச்சனை, இதுக்காக நள்ளிரவுல ரோட்ல கத்திட்டு போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இவர் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாரு. அது கூடவே ஊர் தலைவர் ஆளுங்களை கூப்பிட்டுக்கிட்டு அந்த கோட்டை பக்கமா போய்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்த ஹீரோ கேள்விப்படுறதும் வேக வேகமா அங்க போறாரு. யோ நில்லுங்கயா, நான் ஒரு ஆள் இங்க வந்ததுக்கு 20 நாள் தண்டனை கொடுத்து அப்படி இப்படின்னு அவ்வளவு சவுக்கடி கொடுத்தீங்க, இப்போ இவ்வளவு பேரு வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஒரு சட்டம் எனக்கு ஒரு சட்டமாயா, எல்லாரும் 10 சவுக்கடி வாங்குறீங்கயா அப்படின்ற மாதிரி இவர் நிலைமை புரியாம பேசிக்கிட்டே இருக்க, டேய் உன் பிரச்சனைக்கு நாங்க அப்புறம் வரண்டா அப்படின்ற மாதிரி அந்த ஊர் பெரிய மனுஷன் ஒரு சாவியை கொடுத்திருப்பார். அந்த சாவி எடுத்துட்டு போய் ஒரு பெரிய கல்லு மாதிரி இருக்கு, அதுல இன்செர்ட் பண்ணும்போது பூமிக்கு நடுவுல ஓப்பன் ஆகி ஒரு ஓலைச்சுவடு மாதிரி வர ஆரம்பிக்குது. இதுலதான் நமக்கு தேவையான விஷயங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி ஐயர் கிட்ட கொண்டு போக ஒரு பெரிய மனுஷங்க எல்லாரும் உட்காந்து டிசைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ள ஊருக்குள்ள ஒருத்தரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. யாரோட பேர் அதுல வரப்போகுது, யார பலி கொடுக்க போறாங்கன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி அவ்வளவு விஷயங்களை பதட்டத்தோட பேசிக்கிட்டே இருக்கும்போது இங்க எல்லாரும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, ஏற்கனவே 500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிராமத்தை 4 பகுதிகளா பிரிச்சிருப்பாங்க. ஒரு பகுதியில் இருக்கவங்க போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ அந்த பகுதியை எடுத்து வச்சுட்டு மிச்சம் 3 பகுதிகளில் இருக்கிறவங்கள ஃபேமிலி கமிட்மெண்ட் எதுவும் இல்லாத நபரா பார்த்து செலக்ட் பண்ணலாம். அப்பதான் நமக்கும் ஊருக்கும் எந்த தீங்கும் வராது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அந்த வேலைகள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஒரு பேரை முடிவு பண்றாங்க. அந்த பேரை கேட்டதும் ஹீரோட நண்பர் இருக்காரு, வேக வேகமா ஊருக்குள்ள ஓடி வந்துகிட்டே இருக்க நாயகனை சந்திக்கிறாரு. என்னடா பேரு தேர்ந்தெடுக்கிறானுங்களா, அது ஏன் பேர் தானே, அவன் ஊருக்குள்ள வந்தவனே எனக்கு தெரியும்டா, என்ன அழிக்கத்தாண்டா அவனுங்க ஸ்கெட்ச் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி இவர் கத்திக்கிட்டே இருக்கும்போது அதுல எழுதப்பட்ட பேர் இவருடையதே கிடையாது. இவர் இந்த தண்டனைகளால ஊருக்குள்ள தங்கிட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, தண்டனையில இருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக காணாம போன சோமு தேடி இவர் அலைஞ்சுக்கிட்டே இருந்திருக்கும் போது ஒரு வயசான நபர் தான் அவரை கடைசியா பார்த்தாருன்னு இருக்கும். இதுல
அவர்கிட்ட போய் நிறைய கேள்விகள் எல்லாத்தையும் கேட்டிருப்பாரு. அவர் கூட ஹீரோ ஒரு 10-15 நாள் டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ கொலை பண்ண போறது, அதாவது பலி கொடுக்க போறது அந்த வயசானவர் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோட நண்பர் சொன்னதோ, 80 வயசு இருக்கும்டா, அந்த ஆளை பலி கொடுத்து என்னடா பண்ண போறானுங்க அப்படின்ற மாதிரி வேக வேகமா அந்த தாத்தாவை காப்பாத்தலாம் அப்படின்ற மாதிரி போக ஆனா முடியல. இந்த ஊர் மக்கள் எல்லாருமே அவர் முன்னாடி போய் நின்றுடுறாங்க. இதனால வேற வழியே கிடையாது அப்படின்ற மாதிரி தாத்தாக்கு திருவிழா எல்லாத்தையும் நடத்தி கடைசியா ஒரு தீபம் இருக்கும், அதை அணையாம இது நேரம் வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த தீபத்தை அடைஞ்சிட்டு தான் அந்த கோட்டை உள்ள போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த வேலைகள் எல்லாம் இங்க பயங்கரமா நடந்துகிட்டே இருக்கு. அந்த கோட்டையோட நுழைவாயில் வரைக்கும் வந்துடுறாங்க. அந்த சமயம் பார்த்து ஹீரோ இருக்கா இல்லையா, ஹீரோயின் கிட்ட ஊர் மக்கள் தான் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு, நீ கூட வாமா, இன்னமும் இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கியாமா அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க வேக வேகமா ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ள போய் அங்க இருக்க ஓலைச்சுவடிகள் எல்லாத்தையும் படிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பேரெல்லாம் இங்கே ஹீரோ வயசானவராச்சே விட்டுடுங்கடா அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா, அவரை நம்ம காப்பாத்திர மாட்டோமா அப்படின்ற மாதிரி வாய்ப்பை தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் ஊர் மக்கள் எல்லாருமே அவரை தாண்டி கொஞ்சம் தூரமா நிக்கிறாங்க. இதை பயன்படுத்தி வயசானவரை இங்க தூக்கிட்டு போயிடலாம், இதை உடனடியா பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி நண்பரை கூட்டு போய் தாத்தா இங்க வா தாத்தா போயிடலாம் அப்படின்ற மாதிரி எழுப்ப நண்பருக்கு பயமாடுது. ஐயா நீ உட்காரியா நடத்த இப்படி மாத்தி மாத்தி ஹீரோ எழுப்புறதோ அவர் உட்கார வைக்க மறந்துகிட்டே இருக்க வயசானவர் தான் இல்லையா போட்டு அந்த இடத்துல இறந்து போக அங்க இருக்க எல்லாருக்குமே ஷாக்கு. வேற பலி கொடுக்க போறவனை சாகடிச்சிட்டாங்க அப்படின்னா இப்போ வேற ஒரு பலியை கொடுத்தாங்கன்னா அது என்னையா பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஊர் தலைவர், எனக்கு அப்பவே தெரியும்டா நீ ஏதாவது கோல்மால் பண்ணுவ அப்படின்ற மாதிரி, அதனாலதான் இன்னொரு பேரை நாங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி அந்த பேரை படிக்க ஹீரோக்கு பயங்கரமான ஷாக்கு. அதை விட ஹீரோட நண்பர் இருக்கா இல்லையா அவருக்கு உச்சக்கட்ட ஷாக்கு. காரணம் என்ன அப்படின்னா அதுல இருக்கிறது ஹீரோட நண்பர் பேர். என்ன பலி கொடுக்க பிளான் போட்டானுங்கடா, நீ தாண்டா ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட தஞ்சம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஹீரோ, யோ என்னையா இந்த காலத்துல கூட பலி கொடுக்க போறேன், அது கொடுக்க போறேன், இது கொடுக்க போறேன்றீங்க, அந்த கோட்டைக்குள்ள உண்மையாவே ஒரு அரக்கன் இருக்கானா, இல்ல நீங்களே ஏதாவது பிடிக்காத ஆளை கொண்டு போய் பலி கொடுத்துக்கிட்டீங்களா, இது எனக்கு தெரிஞ்சாகணுயா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு அந்த கோட்டைக்குள்ள யாராவது இருக்கானுங்க அப்படின்னு நிரூபிச்சிட்டேன்வையா, என் நண்பனை நீ சாடிக்க வேணா, என்ன சாகடிச்சிக்கியா, நானே அதுக்குள்ள போறியா, இது சத்தியம்யா அப்படின்ற மாதிரி அந்த விளக்கு இருக்கு இல்லையா அதை அணைக்கும் போது உள்ளுக்குள்ள இருந்து பயங்கரமான சத்தம். அது அங்க இருக்க எல்லாருமே விளக்கு அணைச்சு வந்தா அந்த பலியா போயாகணும், இப்போ நீ தான் போயாகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த மனுஷனுக்கு பட்டுன்னு பயமாடுது. ஆனா அந்த அரண்மனைக்குள்ள இருந்து பயங்கரமான சத்தம் கேட்டது அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அதை பார்த்ததோ லிட்டரலி ஹீரோ என்னை விட்டுறீங்க, நான் கோபத்துல ஏதோ ஒன்று சொல்லிட்டேன், அதுக்காக என்னெல்லாம் பலி கொடுக்கலாமாயா அப்படின்ற மாதிரி அங்க தப்பிச்சு ஓடலாம் பல வழிகள் ட்ரை பண்ணி பார்க்க ஒண்ணுமே பண்ண முடியாம போயிடுச்சு. அவரை அந்த கோட்டையோட நுழைவாயில வச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த சைடு ஹீரோயின் இருக்காங்க இல்லையா ஏதோ ஒரு வழியை ஓலைச்சுவடியில கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ வேக வேகமா எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு போகலாம் ட்ரை பண்ண அந்த சமயத்துலதான் தாத்தா இறந்து போயிட்டாரு. அதுக்கு பதிலா நாயகன் போக போறார் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. தடுக்கணும்னு போகும்போது அதுக்குள்ள இவங்களோட அப்பா வந்து அவன் அந்த கோட்டைக்குள்ளேயே போயிட்டா, இனிமேல் ஒண்ணு பண்ண முடியாதுமா, நீ எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல வர விஷயங்களை கேட்காம அவங்கள அங்க இருந்து கூட்டு போறாரு அப்படின்றத நமக்கு இங்க காமிக்க கோட்டையோட நுழைவாயிலிருந்து ஹீரோ உள்ள கால் எடுத்து வச்சதும் அங்க இருக்க எல்லாருமே கடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. கதவு லாக் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். என்னடா இது இவ்வளவு பெருசா இருக்கு, தேவையில்லாம எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணி நான் இங்க மாட்டிக்கிட்டேனடா அப்படின்ற மாதிரி பொறுமையா நடந்து போய்கிட்டே இருக்கும்போது தன்னை சுத்தி ஏதோ ஒண்ணு இருக்கு, அதாவது நம்மள ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றத உணர ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போய்கிட்டே இருக்கும்போது பயங்கரமான டிராப் எல்லாம் இருக்க ஆரம்பிக்குது. ஒரு பெரிய குண்டு ஒண்ணு இவரை நோக்கி வந்துகிட்டே இருக்கு. இவர் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. அதுல இருந்து தப்பிக்கும் போது 2 சைடு சோல்ஜர்ஸ் நின்றுகிட்டே இருக்க மாதிரியான பெரிய பெரிய சிலைகள். அதை கடந்து போகும்போது அங்க இருக்க ஆயுதங்கள் எல்லாமே இவரை தாக்க ஆரம்பிக்குது. ஒன்னும் புரியாம ஜஸ்ட் மிஸ்ல அப்படி இப்படின்னு தப்பிச்சு வந்துகிட்டே இருக்கும்போது, டேய் உங்க வீட்டுக்கு நான் கெஸ்டா வந்திருக்கேன்டா, என்னடா என்னைய அப்படி ட்ரீட் பண்றீங்களாடா அப்படின்னு மாதிரி புலம்பி பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு உருவம் ஓடி வந்து இவரோட காலை பிடிக்க ஆரம்பிக்குது. அலண்டு போய் பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் அது ஒரு மனுஷன், அதாவது உயிரோட இருக்க மனுஷன் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. இவருக்கு செம்ம ஷாக்கா இருக்கு. இந்த இடத்துல எப்படியா நீ இருக்க, என்னையா நடக்குதுங்க அப்படின்னு நம்மளாம் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இவர், நான் அந்த மாதிரி ஃபாரின் ரிட்டர்ன்பா, நான் பல வேலைகளை பண்ணிக்கிட்டு இருந்தேன், தெரியாதனமா இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது அவரோட சட்டையை காமிக்கிறாரு. இதே சட்டையோட துண்டு தான் நம்ம ஹீரோ மேல இருந்தது, இதனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை காலானார் அப்படின்னு மாதிரி இல்லையா. இது மூலமாவே அந்த சோமு இவர் தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு, ஐயா நீ பொய்யா அள்ளி தெளிக்கிறதுக்கு ஒரு அளவு இருக்கு, நீ தான் அந்த சோமு, எதுக்காகடா இங்க வந்து இங்க என்னடா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க ஒரு சின்ன பிளாஷ்பேக். அந்த ஐயரோட வீட்டுல தான் சோமுவோட மனைவி வேலை செய்யறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்களோட வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் இந்த கோட்டைக்கு இன்னொரு வழி இருக்கு அப்படின்றத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இதனால தன்னோட கணவரை கூப்பிட்டுக்கிட்டு வேக வேகமா அந்த கோட்டைக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. அப்ப முள்ளுல மாட்டி அவரோட சட்டை கிழிஞ்சது அப்படின்ற மாதிரி இருக்கும். கோட்டை முன்னாடி நிக்க வச்சுட்டு இந்த கோட்டைக்குள்ள போறதுக்கு இன்னொரு வழி இருக்காயா, அந்த பூசாயரோட வீட்டுல இருந்து தான் நான் எடுத்தேன், உள்ளுக்குள்ள எக்கச்சக்கமான புதையல் இருக்க போல, அதனாலதான் யாரும் போக
வேண்டாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. நீ ஒண்ணு பண்ணு, அந்த 2வது வழியா உள்ள போய் உன்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த புதையல் எல்லாத்தையும் அள்ளிட்டு வாயா போயா அப்படின்னு மாதிரி அனுப்பி விட்டுருப்பாங்க. இவர் உள்ள போனதும் பயங்கரமான அமானுஷமான சத்தங்கள், பயந்து போய் ரிட்டர்ன் வரலான்னு ட்ரை பண்ண இவர் போக மட்டும்தான் இவரால் முடியுமே தவிர ரிட்டர்ன் வர முடியாது அப்படின்ற விஷயத்த அப்பதான் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. இதனால அந்த இடத்துல பசிப்பட்டினியோட ஒரு 10 நாட்களா சுத்திக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருந்த இப்பதாயா ஒரு மனுஷனை பார்த்தேன், இதுவும் உண்மைதானா அப்படின்னு மாதிரி தெரியல, அதனாலதான் உன் காலை பிடிச்சி ஏதாவது சாப்பிட கிடைக்குமான்னு தேடிக்கிட்டு இருந்த அப்படின்னு மாதிரிலாம் சொல்ல ஹீரோக்கு இப்போ இங்க ஒரு துணை கிடைச்சிருச்சு. இதனால அவரோட சேர்ந்து வெளியே போகிற வழியை தேட ஆரம்பிக்கிறாரு. சோமு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய கல்ல உள்ள பார்த்திருப்பாரு. தம்பி இவ்வளவு பெரிய கல்லு உள்ள வந்திருக்கு அப்படின்னா அது உள்ள வந்திருக்கான வழி கண்டிப்பா இங்க இருக்கணும் இல்லையா, இந்த கல்லை தள்ளி அது மூலமா நம்ம வழியை பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி ஆளுக்கு ஒரு சைடா மாத்தி மாத்தி தள்ளிக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு நெருப்பு மாதிரியான ஒரு உருவம் இவங்களுக்கு ஃபீல் ஆகுற மாதிரி இருக்கு. திரும்பி பார்த்தா அந்த ராட்சசன் இருக்கான் இல்லையா, அவன் இவங்க கண்ணு முன்னாடி நின்னுகிட்டு இருக்கான். இந்த சோமுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இவனை 10 நாளா சுத்திட்டு இருந்தியா, இந்த மாதிரி ஒரு உருவெல்லாம் வரவே இல்லையா, நீ வந்ததும் இது வந்துருச்சு, எனக்கு என்ன அவன் உன்ன தெரியுதா வந்திருக்கான் போலியா அப்படின்னு மாதிரி போடி ஒளிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த ராட்சசன் கையில கிடைக்கிற எல்லாத்தையும் எடுத்து இவங்க மேல பயங்கரமான முறையில தூக்கி அடிச்சுக்கிட்டே இருக்கா. என்ன பண்றதுன்னு தெரியாம தேவையில்லாம எக்கு தப்பா மாட்டிக்கிட்டமாடா அப்படின்னு மாதிரி போடி ஒளிய ஆரம்பிக்க ராட்சசன் பின்னாடி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும்போது இவங்க ஒரு இருட்டான ஒரு சின்ன கோகம் மாதிரி இருக்கு, அதுக்குள்ள போயிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் அந்த ராட்சசன் அப்படியே வெளியில சுத்திக்கிட்டு இருக்கா அப்படின்றத நமக்கு இங்க காட்டிக்கிட்டே இருக்கு. இவங்க அந்த குகைக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. தீப்பந்தங்கள் எல்லாத்தையும் அப்படி இப்படின்னு மேனேஜ் பண்ணி பத்த வைக்கும் போது அங்க ஒரு எலும்பு கூடு இருக்கு. அதை பார்த்தது இவங்க பயந்து போறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்குள்ளவே தெலுங்குல எழுதப்பட்ட ஒரு சில வாக்கியங்கள் இருக்கு, நாயகனுக்கு படிக்க தெரியாது இல்லையா, இதனால சோமு படிக்க ஆரம்பிக்க இது மூலமா ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னா குழந்தைய கூட அந்த அரக்கன் விட்டு வைக்காம இந்த மாதிரி பலி கேட்டுக்கிட்டு இருக்கான், நம்ம ஏதாவது பணியாகணும் அப்படின்ற மாதிரி ராஜா ரொம்ப கவலையில இருந்தா இல்லையா. அந்த சமயம் பார்த்து ஒருத்தர், அதாவது ஒரு மாந்திரிகவாதி, இந்த உலகத்துல இருக்க எல்லாருக்குமே ஒரு பலவீனம் இருக்கு, அதே போலதான் அந்த அரக்கனுக்கும் பலவீனம் இருக்கு, அந்த பலவீனத்து மூலமா நாம அவன் அழிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மந்திரப்பொடி மாதிரி ஒண்ணு கொடுக்கறாரு. இந்த மந்திரப்பொடியை அந்த அரக்கனோட உடம்புக்குள்ள செலுத்தணும் அப்படின்னா அவனுக்கு பலவீனமாகும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை பயன்படுத்தி அவனோட முதுகுல 2 வித்தியாசமான ஒரு கத்தி இருக்கு, அதுவும் ரொம்பவே பவர்ஃபுல்லான கத்தி அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த 2 கத்திகளையுமே அவனோட முதுகுல சொருகினாங்க அப்படின்னா அந்த அரக்கன் அழிக்கப்படுவான் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது சாதாரண காரியம் இல்லை. இதனால இதை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அரசர் சிந்தனையில இருக்கும்போது அந்த சமயத்துல தான் இந்த கோட்டைக்கு இன்னொரு வழி இருக்கு அப்படின்றது, அந்த கோட்டைக்கு பின்னாடி அந்த அரக்கன் இருக்கான் இல்லையா, அவன் மனுஷ ரூபத்துல இருக்கான் அப்படின்றது ஒரு சிப்பாய்க்கு தெரிய ஆரம்பிக்குது. வேக வேகமா ஓடி வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே அரசருக்கும் அவரோட கூட இருக்கவங்களுக்கும் தெரிய ஆரம்பிக்குது. இதை விட்டா சரியான சமயம் இருக்காது அப்படின்ற மாதிரி அந்த மந்திர பொடிகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு முதல்ல அந்த அரக்கனை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா அவன் கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆகும் போது இதை பயன்படுத்தி அரசர் அந்த 2 கத்திகளையும் சொருகணும்னு போக ஒரு கத்தியை சொருகிட்டாரு, இன்னும் ஒரு கத்தி மட்டும் தான் பாக்கி இருக்கு. அதை சொருவிட்டோம் அப்படின்னா இந்த அரக்கன் அழிச்சலாம் அப்படின்ற மாதிரி அந்த கத்தி எடுத்துக்கிட்டு வேகமா போகும்போது அரக்கன் கையால் ராஜா பிடிபடுறாரு அப்படின்ற மாதிரியும் கத்தி ஒரு பக்கம் போய் விழுந்தது. ராஜாவோட கழுத்தை பிடிச்சி அந்த அரக்கன் அவரை சாகடிக்கிறார் அப்படின்றது இங்க காட்டப்பட்டுக்கிட்டே இருக்க. ஒரே ஒரு சிப்பாய் மட்டும் அதுல இருந்து தப்பிச்சு இந்த குகை மாதிரி இருக்கு இல்லையா அதுக்குள்ள போறாரு. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே எழுதிட்டு அந்த சண்டை நடந்த இடத்தை ஓபன் பண்ணணும் அப்படின்னா அந்த 2 கயிறை இழுத்தாக்கணும், அது மட்டும்தான் அந்த இடத்தை திறக்கிறதுக்கான ஒரே வழி. நான் இங்க ஒருத்த மட்டும்தான் இருக்கிறதால என்னால அதை செய்ய முடியாம போயிடுச்சு, அதனாலதான் எனக்கு பின்னாடி வர சந்தேகர்கள் இதை படிக்கட்டும் அப்படின்ற மாதிரி இதை எழுதிக்கிட்டு இருக்கு. அந்த கத்தியை ஓபன் பண்ணி எடுத்தா மட்டும்தான் அந்த அரக்கனை குத்தி கொலை பண்ண முடியும், இது எல்லாமே சூரிய உதயம் ஆனதுக்கு அப்புறமா தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி எழுதிட்டு தான் இந்த இடத்துல இருந்து அவர் இறந்து போயிருக்காரு அப்படின்ற மாதிரியும் கத்தி இருக்க இடம் இருக்கு இல்லையா அதை ஒரு மேப்பா வரைஞ்சி அந்த மேப்பை அவரோட லாக்கெட்ல வச்சுட்டு அவர் மரணப்பட்டிருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. 2 பேரும் இதை கவனிக்கிறாங்க. சோமு அவனோட வாய்க்குள்ள போறதை விட நமக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷன் ஆச்சு பாப்பியா, இந்த லாக்கெட்டை ஓபன் பண்ணுவையா அப்படின்ற மாதிரி கடிச்சு பாக்குறாரு. ஓபன் ஆகல. கல்ல தூக்கி போட்டு பார்க்க ஓபன் ஆகல. என்னமோ பண்ணி பாக்குறாங்க, ஒண்ணுமே பண்ண முடியல. யோ என்னையா இது, அப்படி என்னையா லாக் இது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ளே சுத்தி சுத்தி அலைஞ்சுகிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்க தன்னோட அப்பா கிட்ட கெஞ்சி பாக்குறாங்க, அப்பா இதுக்கு ஒரு வழி இருக்குப்பா, என்ன வெளியே விடுங்கப்பான்னு கதறிக்கிட்டே இருக்கு. அவர் விடுற மாதிரி தெரியல. இதனால தன்னோட தம்பி மூலமா அங்கிருந்து தப்பிச்சு அந்த கோட்டை முன்னாடி போகும்போது நாயகனோட நண்பர் இருக்கா இல்லையா அதே இடத்துல தான் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என் நண்பரை விட்டுட்டு போகவும் முடியல, அதனாலதான் இங்கேயே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க 2வது வழியா கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த வழியா இவங்க உள்ள போக ஆரம்பிக்க அதே சமயத்துல நாயகன் சோமு 2 பேரும் அந்த லாக்கெட்டை ஓபன் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா தனக்குன்னு வெளியில ஒரு காதலி காத்துக்கிட்டு இருக்கா, அவகிட்ட போய் எனக்கு காதலை வெளிப்படுத்தவனானே தெரியலையா அப்படின்ற மாதிரி நாயகன் புலம்பி வந்துகிட்டே இருக்கும்போது நாயகி அந்த கோட்டைக்குள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்ததும் பயங்கரமான சந்தோஷம், என் காதலுக்கு மதிப்பு இல்லை அப்படின்றது இதை பார்த்து
பார்த்தாலே உனக்கு தெரியும் சோமு, என்னோட காதல தேடி அவ இங்கேயே வந்துட்டாளடா அப்படின்ற மாதிரி அவங்களோட கைகளை பிடிச்சுக்கிட்டு எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க அவங்களும் சரின்னு சம்மதிக்கிறாங்க. அந்த சமயம் பார்த்து எதிரில் இவங்களோட காதலி நண்பர் 2 பேரும் வர ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் பக்கத்துல இருக்கிறது யார் அப்படின்ற ஒரு கேள்வி. இதனால் அங்க இருக்க எல்லாருமே ஹீரோ ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த உருவம் அப்படியே மாற ஆரம்பிக்குது. கருப்பு கலர்ல இவரை பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்கு. அது மூலமா தான் இது ஒரு மாய பிசாசு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. சோ குறுக்குல ஒரு கயிறு மாதிரி இருக்கு, அது ஒரு மந்திர கயிறு போல. அந்த கயிறை வேகமா ஹீரோயின் அந்த பேய்க்கு நடுவுல போட ஹீரோவை விட்டுருது. அங்க இருந்து மொத்த பேரும் தப்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் 4 பேரும் ஒன்னா சந்திக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் ஹீரோயினுக்கும் இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்கான வழி தெரியும். அது எல்லாத்தையும் சேர்ந்து மிங்கிள் பண்ணி இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல அந்த கத்தியை கண்டுபிடிச்சாக்கணும், அந்த அறையை திறந்தாக்கணும். இதுக்கு 2 சைட்ல இருக்க 2 கயிறுகளை இழுத்தாக்கணும் அப்படின்ற மாதிரி ஒண்ணு இருக்கு இல்லையா. 2 பேரா பிரிய ஆரம்பிக்கிறாங்க. ஒரே நேரத்துல அந்த கயிறு இழுத்தாக்கணும். அண்ட் சூரிய உதயம் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 30 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள இது எல்லாத்தையும் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி 2 பேரும் பிரிய ஆரம்பிக்க 2 பேருக்கும் ஒரு சில தடங்கல்கள். அதாவது இந்த சைடு ஹீரோட நண்பர் சோமு போனாங்க இல்லையா, அந்த மாய பிசாசு இவங்களை அப்படியே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குது. இவங்க போற திசையெல்லாம் பின்தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இவங்களுக்குன்னு துணையா இருக்குது அந்த மந்திர கயிறு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால குறுக்குல கயிறு போட்டுட்டு அந்த பக்கம் பிசாசு முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கு. இவனுக்கு அப்படி இப்படின்னு டிராவல் பண்ணி அந்த கைத்தை இழுக்கணும் அப்படின்ற மாதிரி கிட்ட போயிட்டானுங்க. இந்த சைடு ஹீரோயின் போய்கிட்டே இருந்தாங்க இல்லையா, என்ன நம்பி வா, இவ்வளவு நேரம் வரைக்கும் நான் இங்க இருந்தேன், உனக்கு கொண்டாகாம தான் பாத்துக்கிற அப்படின்ற மாதிரி கூட்டு போய்கிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய டிராப்ல மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். 2 சைடு 2 பிரச்சனைகள் இருக்கும்போது அப்படி இப்படின்னு மேனேஜ் பண்ணி இவங்க 2 கழுத்தையும் ஒன்னா இழுக்க ஆரம்பிக்க அந்த டோர் ஓபன் ஆகுது அப்படின்ற மாதிரியோ உள்ள போகும்போது கடைசியா சண்டை போட்டாங்க இல்லையா, அது அப்படியே அங்க இருக்க எல்லா எலும்பு கூடுகளோட சேர்த்து அங்க இருக்க பொருட்களோட சேர்ந்து அந்த கத்தியை தேட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்ப இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்க ஆரம்பிக்குது. ஒவ்வொன்றா எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த பலவீனப்படுத்துற அந்த மந்திர பொடி இருக்கு இல்லையா, அது இவங்களுக்கு கிடைக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு கைப்பிடி அளவுல மட்டுமே தான் கிடைக்குது. அவ்வளோ பெரிய அரக்கனை இதை வச்சு நம்ம எப்படி பலவீனப்படுத்த முடியும், இது நடக்காத ஒன்றாச்சு அப்படின்ற மாதிரி இவங்க எல்லா இடத்துலயும் தேடிக்கிட்டே இருக்கும்போது நாயகன் கிட்ட அந்த கத்தி கிடைக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ இதை வச்சு அவன் பின்னாடி எப்படி சொருகிறது அப்படின்ட்டு ஒரு எண்ணம். அந்த சமயம் பார்த்து அந்த பெரிய அரக்கன் இருக்கா இல்லையா, அந்த இடத்துக்கு வர ஆரம்பிச்சதோ எல்லாரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதை தாண்டி இங்க வெளியே போகணும் அப்படின்னா ஒரே ஒரு வழிதான், அதுவும் ஒரு 10 நிமிஷம் மட்டுமே தான் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால வழியை தேட ஆரம்பிக்கிறாங்க. நாயகனோட நண்பன் அண்ட் சோமு 2 பேரும் சேர்ந்து அந்த பலவீனப்படுத்துற பொடியை எப்படியாவது உங்க மேல தூக்கி போடணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த விஷயங்கள் எதுவுமே நடக்கல. நாயகனை நோக்கி அந்த அரக்கனும் வேகமா பயங்கரமான கோபத்தோட அவரை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி கிட்ட போய்கிட்டே இருக்கும்போது நாயகி தடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயம் பார்த்து அவங்களோட கொலுசு இருக்குல்லையா, அது ஒரு இடத்துல மாட்டிக்குது. இதனால அவங்க கஷ்டப்பட்டு அந்த கொலுசு எல்லாத்தையும் அசைச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த சத்தம் அந்த அரக்கனோட காதுகள்ல கேட்க ஆரம்பிக்குது. இது நேரம் வரைக்கும் ரொம்பவே ஆக்ரோஷமா இருந்தவன் அந்த சத்தத்தால கொஞ்சம் மௌனமாக்குறான் அப்படின்ற மாதிரியோ இதை பயன்படுத்தி நாயகன் இருக்கா இல்லையா, அவரோட கையில இருக்க கத்திய பாக்குறாரு. அதை எடுத்துட்டு போய் முதுகுல சொருகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு தன்னோட முடிவை மாத்திக்கிறார். ஏற்கனவே சொருகின கத்தி இருக்கு இல்லையா, அதை எடுக்கிறார் அப்படின்ற மாதிரியோ இதை பார்த்ததும் அங்க இருக்க எல்லாருமே பயங்கரமா வியந்து போயிட்டாங்க. என்னடா நீ பண்ணி வச்ச, இதுக்காக வாய்ப்பு கிடைச்சோ அதை நீ பண்ணாம விட்ட அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த அரக்கன் பயங்கர கோபத்தோட இங்க இருக்கிறவங்களை சாகடிக்கணும் அப்படின்ற மாதிரி கிட்ட வர பட்டுன்னு ஹீரோ பாக்கெட்குள்ள இருந்து ஒரு சின்ன செயின் மாதிரியான தோணத்தை எடுத்து காமிக்கும் போது அந்த அரக்கன் கோபமா வந்துகிட்டே இருந்தாலியா கையில வாங்கி அதை பார்க்க ஆரம்பிக்கிறான். அவரோட மொத்த குணமும் மாற ஆரம்பிக்குது. இது மூலமா ஒரு சின்ன பிளாஷ்பேக் கொண்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அவன் அரக்கன் அப்படின்றது உண்மைதான், எத்தனையோ பேரை சாகடிச்சிருக்கான். ஆனா அந்த குழந்தைய கொண்டு வந்து பலியா வச்சுட்டு போனாங்க இல்லையா, அப்ப அந்த குழந்தைய சாகடிக்கணும் அந்த பசியை தீர்த்துக்கணும் அப்படின்ற எண்ணம் இவன் கிட்ட இல்ல. இதனால அந்த அரக்கன் குழந்தைய வளர்க்க ஆரம்பிக்கிறான். குழந்தையோட கொஞ்சமான வளர்ச்சி அந்த குழந்தை பண்ணிக்கிட்டு இருக்க குறும்புத்தனங்கள் எல்லாத்தையும் பார்த்து குழந்தைக்கு ஏத்த விஷயங்கள் எல்லாத்தையும் கொஞ்சமா செஞ்சுக்கிட்டு அந்த குழந்தைய சந்தோஷமா வச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்றது இங்க காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துலதான் அந்த மன்னர்கள் எல்லாமே அழிக்கணும் அப்படின்ற மாதிரி உள்ள வந்தாங்க இல்லையா, அந்த சம்பவம் நடக்க ஆரம்பிக்குது. இதுல தவறுதலா அவங்க இந்த குழந்தைய கொலை பண்ணிடுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால அந்த அரக்கன் பயங்கரமா அழ ஆரம்பிக்கிற. குழந்தைய தூக்கி பார்த்துட்டு அந்த குழந்தைக்கு இவன் தான் அந்த செயினை கொடுத்தா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை எல்லாத்தையும் செக் பண்ணி குழந்தை திரும்பி வராதா, இந்த குழந்தையோட சத்தத்தை மறுபடியும் கேட்க மாட்டோமா அப்படின்ற மாதிரி கண் கலங்கிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் ராஜா அவர் பின்னாடி கத்திய குத்தினார் அப்படின்ற மாதிரி இருக்கும். அடுத்ததான் ராஜாவும் இறந்து போக அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் இவன் கோபமா தான் இந்த இடத்துல தான் சுத்திட்டு இருக்கான். ஹீரோ உள்ள வந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் ஏதோ ஒரு குழந்தை இருந்த மாதிரியான அறிகுறிகள் இவருக்கு தென்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும். அது மூலமா அந்த குழந்தை உயிரோட இருக்க எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற முனைப்புல தான் தன்னோட உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இந்த ரிஸ்க் எடுத்தார் அப்படின்றது நமக்கு
இங்க காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. அரக்கனோட கண்ணு முன்னாடி இறந்து போன அந்த குழந்தை இருக்கு இல்லையா, அது தோன்ற ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த அரக்கனும் இங்க இருந்து மறையறா அப்படின்றத காமிச்சு இந்த சாபம் நீங்குது. அங்க இருந்து எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா வெளியே போக ஊர் மக்களால நம்பவே முடியல. என்னடா பண்ணீங்க, தப்பிச்சு ஓடி வந்துட்டீங்களாடான்னு கேட்க இவனுடைய கண்ணுக்கு தெரியாத ஒரு அரக்கனோட சண்டை போட்டு வந்தா என்னடா இப்படி எல்லாம் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சோமு ஒரு பக்கம் கத்திக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே தனிமையில போய் உட்காடுறாங்க. அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சது. நீ இப்போ அந்த 3 எழுத்தை மட்டும் சொன்ன அப்படின்னா நம்மளோட அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோட நண்பர் சோமு 2 பேருமே டேய் நாங்க உள்ள வந்து ஒண்ணுமே பண்ணலையாடா, இவன் தான் எல்லாம் பண்ண மாதிரி பேசிக்கிட்டு இருக்காண்டான்னு சோமு கிட்ட கேட்கும்போது டேய் நீங்க வர்றதுக்கு முன்னாடியே உள்ள இருந்தது நானு, அங்க நீங்க வர்றதுக்கு முன்னாடியே நிறைய மணி சத்தம்லாம் கேட்டதுடான்னு சொல்ல ஹீரோக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் வந்ததுக்கு அப்புறம் தானே அதெல்லாம் கேட்டது, ஏன்னா இவர் தான் இறையா போனார் இல்லையா, அதனால இந்த கேள்வி கேட்கும்போது இல்ல நீ வர்றதுக்கு முன்னாடியே அந்த சத்தம் எனக்கு கேட்டதுன்னு சொல்ல ஹீரோ ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணா அந்த கோட்டையோட இன்னொரு பகுதியை காமிக்கிறாங்க. ஒரு கேட்டு மாதிரி இருக்கு. அந்த கேட்டுக்குள்ள இருந்து ஒரு மாதிரியான சத்தங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கு. இன்னும் இது முடியல அப்படின்ற மாதிரி சொல்லி இதுக்கான செகண்ட் பார்ட் இதுவா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படமோ என்னோட வாய்ஸ் வரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறைய குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.